பாட்டு. சும்மா வருமோ தனு, சும்மா சும்மா தனு வருமோ, சும்மா பிணி வருமோ, சும்மா வருமோ சுகதுக்கம். நம்மால் முன் செய்த வினைக்கு ஈடா சிவன் அருள் செய்விப்பது என்றால் எய்தவனை நாடியிரு. ரொம்ப அருமையான கடைசியா முடிக்கிறார் பாருங்க, அதுதான் இதுல ஹைலைட்டு இல்லையா. சும்மா தனு வருமோ, சும்மா பிணி வருமோ, சும்மா வருமோ சுகதுக்கம். இதெல்லாம் சும்மா வராதுங்கய்யா. இந்த உடம்பு சும்மா கிடைச்சதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா? இல்லை, நமக்கு வரக்கூடிய துன்பம் இருக்குது, அது சும்மா வந்ததுன்னு நினைக்கிறீங்களா? நமக்கு வரக்கூடிய சுகதுக்கம் எல்லாம் சும்மா வந்ததுன்னு நினைக்கிறீங்களா? இதெல்லாம் சும்மா வரல. பெருமான் எதையும் சும்மா கொடுக்கல. பெருமான் எதையும் நமக்கு சும்மா கொடுக்கல. எப்படி கொடுத்துருக்கிறான்? நாம செஞ்சதை திருப்பி கொடுத்துருக்கிறான். நாம செஞ்சதை திருப்பி கொடுத்துருக்கோம். அதை தான் சொல்லுது, நன்றும் தீதும் நன்றும் பிறர் தரவாரா. தீதும் நன்றும் பிறர் தரவாரா. நம்முடைய இலக்கியங்கள்லாம் அவ்வளவு அற்புதமான இலக்கியங்கள். எந்த மொழியிலும் இப்படி பார்க்க முடியாது, எந்த மொழியிலையும் இப்படி பார்க்க முடியாது. அப்படி தீதும் நன்றும் பிறர் தரவாரா. இல்ல, அடுத்தும் கொடுத்து வர்றதில்லை. யாரு? பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் தத்தம் கருமமே கட்டளைகள் இல்லையா. நாம அடையக்கூடிய பெருமைக்கும் நாம அடையக்கூடிய சிறுமைக்கும் நாம செஞ்ச கருமத்தான். அதுதாங்க கட்டளைகள், அதுதாங்க வந்து நிக்குது, வேற எதுவும் காரணம் இல்லை. அதைத்தான் இந்த பாட்டில் ரொம்ப அருமையா சொல்றாரு. சும்மா தனு வருமோ, சும்மா பிணி வருமோ, சும்மா வருமோ சுகதுக்கம். நம்மால் முன் செய்த வினைக்கு ஈடா சிவன் அருள் செய்விப்பது என்றால் நம்முடைய முற்பிறவி வினைக்கு ஏற்றாற் போல பெருமாண்டிய திருவருள் இதை செய்விக்கின்றது என்று சொன்னால், அப்படி இருக்கின்ற போது எய்தவனை நாடியிரு, எய்தவனை நாடியிரு. எய்தனை விட்டு விட்டு அம்ப நொந்து கொண்டிருக்கிறோமே. நாம யாரும் நொந்துகிட்டு இருக்கிறோம்? அம்பதானே நொந்துகிட்டு இருக்கிறோம். போட்டவன் யாரு? அவனை நாடி இரு என்று சொல்ற. ரொம்ப நம்முடைய படிக்காசு புலவர் இந்த தண்டலையார் சதகம் ஒரு நூல் எழுதியிருக்கிறார். தண்டலையார் சதகம், சதகம்னா 100 பாடலை கொண்டதுன்னு அர்த்தம். அதுல ஒரு பாட்டு, வைதிடினும் வாழ்ந்திடினும் இன்ப துன்பம் வந்திடினும் வம்பு கோடி செய்திடினும் தண்டலையார் நீள் நெறி, தண்டலை நீள் நெறியார் தம் செயல் என்றே தெளிவது அல்லால் மெய் தவிர அவர் செய்தார் இவர் செய்தார் என நாடி வெறுக்கலாமோ. ரொம்ப அருமையான பாட்டு. எது நடந்தாலும், வைதிடினும் திட்டினாலும் வாழ்ந்தாலும் இன்பத் துன்பங்கள் வந்தாலும் வம்பு கோடி செய்திடினும், வம்பு கோடி செய்தெல்லாம் நமக்கு ஏற்படுகின்ற அனுபவம். நாம வம்பு பண்ணாலும் சரி, அவன் வம்பு பண்ணாலும் சரி, செய்திடினும் இது எல்லாம் நம்முடைய வினைக்கு ஈராக தண்டலை நீள்நெறியில எழுந்தருளி இருக்கக்கூடிய அந்த பெருமான் அவன் செயலுடைய செயல் என்ற தெளிவு அல்லால் இதுதான் மெய்யு. அவன் தான் இதையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான்றதுதான் உண்மை. இதை விட்டு விட்டு எனக்கு அவன் இப்படி பண்ணான், இவன் அப்படி பண்ணான் அப்படின்னு மற்றவங்களை நொந்து கொண்டு இருக்கிறோமே. உன்னாலதான் எனக்கு இந்த கஷ்டம் வந்துச்சு, நீ அப்படி பண்ணலன்னு சொன்னா நான் எப்படியோ இருந்திருப்பேன் அப்படின்னெல்லாம் நாம மற்றவர்களை நொந்து கொண்டிருக்கிறோமே. அது எல்லாம் தேவையற்றதுன்னு சொல்ற. எய்தவன் தாம் இருக்க, எய்தவன் தாம் இருக்க, எய்தவன் அருகிருக்க அம்பை நொந்த கருமம் என்ன இயம்புவீரே என்று அந்த பாட்டை முடிக்கிறார். எய்தவன் அருகிருக்க அம்பை நொந்த கருமம் என்ன இயம்புவீரே. நாம் அதான் சொன்னோம், எய்தவன் இருக்க அம்பை நோவானேன் என்று நாம சொல்றோம். இப்ப நாம பெரும்பாலும் என்ன சொல்றோம்? எங்க ஐயா சொல்லுவாரு, என்ன சொல்லுவாருன்னா, ஒரு நாய் படுத்துக்கிட்டு இருக்குது, நாய் படுத்துக்கிட்டு இருக்குது, படுத்துக்கிட்டு இருக்கிற நாய் மேல ஒருத்தன் கல்லு தூக்கி போடுறான், கல்லு தூக்கி போடுறான். இந்த கல்லு விழுந்த உடனே படுத்துக்கிட்டு இருக்கிற நாய் என்ன, நம்ம சும்மா இருக்கிறது கிடையாது, என்ன நம்ம குணம் அதுதானே, யாருக்காவது எதையாவது ஒன்று செஞ்சுக்கிட்டே இருப்போம். பசங்க அப்படி தான் இருக்காங்க, நாம கூட அப்படி தான் இருந்தோம். சரி, அதுக்காக பசங்க மேலேயே குறை சொல்லிவிடக்கூடாது இல்லையா? ஆகவே
இப்போ இந்த கல் விழுந்த உடனே அந்த நாய் என்ன பண்ணுது? எழுந்துக்குதா? எழுந்த உடனே அது என்ன பண்ணுது? பார்க்குது. தான் மேலே விழுந்த கல்லை பார்க்குது. கல்லை பார்த்த உடனே அது எங்கேருந்து வந்து பார்த்தா அவன் போட்டான் பார்த்தியா, அவனை பார்த்து தான் குறைக்குதே தவிர கல்லை பார்த்து குறைக்கிறது இல்லை. எது? இந்த நாய். எங்கள் ஐயா சொல்லுவார், அந்த நாய்க்கு கூட தெரியுது, நமக்கு தெரியலையே. அந்த நாய்க்கு கூட என்ன தெரியுது? கல் மேலே தப்பு இல்லை, போட்டோ மேலே தப்புன்னு தெரியுது. ஆனால் நாம் என்ன பண்ணுறோம்? கல்லை நொந்துக்கிட்டு இருக்கிறோமே அப்படின்னு சொல்லுவார். அதுபோல எய்தவன் இருக்க அம்பை நோகானின். அப்போ என்ன பண்ணணும்? பெருமானிடத்தில் இதுதான் நம்ம ரொம்ப அருமையாக சொல்றாரு. வினை போகமே ஒரு தேகம் கண்டாய். நமக்கு சும்மா தனு வருமா இல்லையா? நாம செய்த வினைக்கு ஈடாகத்தான் இந்த உடம்பு வந்திருக்கிறது என்பதை உணர வேண்டும். அதற்கு அடுத்தது கூட்டுவதும், ரொம்ப கூட்டுவதும் கூட்டி பிரிப்பதும், ஒன்று ஒன்றை ஆட்டுவதும் ஆட்டி அடக்குவதும் காட்டுவதும் காட்டி மறைப்பதும் கண்ணுதலோன் உன்னமைத்த ஏட்டின் படியென்று இரு. ரொம்ப அருமையான பாட்டு இது. கூட்டுவதும், இந்த விடயத்தை கூட்டுவதும் கூட்டி பிரிப்பதும் ஒன்றை ஒன்று ஆட்டுவதும், இந்த ஒவ்வொரு பிறப்பிலும் ஒவ்வொரு விதமாக நம்மை ஆட்டுவிப்பதும் இல்லையா, ஆட்டி அடக்குவதும் இல்லையா, ஆட்டி அடங்குறோம் கேவல நிலையில கொண்டு போய் நம்மை சேர்ப்பதும், காட்டுவதும் நமக்கு உணர்த்துவதும், உணர்த்தியதை மறைக்க செய்வதும் காட்டி மறைப்பதும். இது எல்லாம் என்னன்னு சொன்னா, கண்ணுதலோன் நெற்றிக்கண்ணை உடைய அந்த சிவபெருமான் முன் அமைத்த, ஏற்கனவே அவன் எழுதி வச்சிருக்கிறான். எது? ஒரு ஏடு இல்லையா, அந்த கணக்குப்படிதான் நடக்கும் என்று இரு. கணக்குப்படிதான் நடக்கும் என்று இரு என்று சொல்றார். அதாவது நம்ம அபய பெருமாட்டி ரொம்ப அருமையாக சொல்லுவாங்க, நிறைய நேரம் பெருமானி இப்போ எழுதியவாறு என்றீரா மடநெஞ்சே கருதியவாறு ஆமோ கருமம். கருதி போய் கற்பகத்தை சார்ந்தார்க்கு காஞ்சிரங்காய் ஈந்ததேல் முற்பவத்தில் செய்தவினை. என்ன எழுதியவாறு என்றீரா மடநெஞ்சே, பெருமான் என்ன எழுதி வச்சிருக்கிறானோ அப்படிதான் நடக்கும், அதை ஏற்றுக்கொள்ளு. அப்படி இல்லாமல் தவிக்கின்ற மடநெஞ்சே, நீ கருதியவாறு ஆகுமோ கருமம். சரி, உன்னுடைய முயற்சிப்படி எப்படியோ குறுக்கு வழியில சென்று கற்பக மரத்தையே பிடிச்சாச்சு. எந்த வழியில சென்று? குறுக்கு வழியில. கருதி போய் கற்பகத்தை சார்ந்தார்க்கு இல்லையா. சூட்சுமத்தில் மோட்ச ரகசியம்னு ஒருத்தர் எழுதினாரு, எங்க பக்கத்து ஊர்ல இருந்த ஒரு சாமியார். ஆனால் அடியன் ரொம்ப சின்ன பிள்ளை, ஒரு 4வது 5வது படித்து கொண்டிருந்த காலகட்டம். அதனால் அந்த புத்தகத்தை படிக்கின்ற வாய்ப்பும் இல்லை, புரிந்து கொள்ளுகின்ற ஆற்றலும் அப்போ இல்லை. ஆனால் அந்த புத்தகத்தை அடியனுக்கு காட்டி இருக்கிறாரு, அதை படிச்சிருக்கிற. என்ன சாமின்னா இதெல்லாம் இப்போ உனக்கு புரியாதுடா அப்படின்னு போயிட்டாரு. அந்த பெயர் மட்டும் ஞாபகத்தில் இருக்குது, சூட்சுமத்தில் மோட்ச ரகசியம் இல்லையா. அது என்ன சூட்சமோ என்ன ரகசியம் தெரியல, அது படித்தாதான் தெரியும். சரி, இப்போ எதுக்கு சொல்லுவோம்னா, இப்படி ஏதாவது ஒரு சூழ்ச்சி பண்ணி கற்பகத்தை போய் சேர்ந்து விட்டாலும் கூட கற்பக விருட்சம் கேட்டதையெல்லாம் கொடுக்கக்கூடியதுன்னு சொல்றாங்க. அது உனக்கு எட்டிக்காயை கொடுக்குதுன்னு சொன்னா, காஞ்சிரங்காய். காஞ்சிரங்காய்னா என்ன? எட்டிக்காய். எட்டிக்காய் இதுக்கு என்ன உதவுமா? எட்டி பழுத்தால் என்ன, ஈயாதார் வாழ்ந்தால் என்ன. அந்த கற்பக விருட்சம் காஞ்சிரங்காயை கொடுக்குதுன்னு சொன்னா, அதுதான் நீ முற்பவத்தில் செய்த வினை, முன்ன பிறவியில் நீ செய்த கர்மம் அதுதான் அப்படின்னு யார் சொல்றா? பாட்டி சொல்றா. அதே கருத்தை தான் நிறைய செய்திகள் சொல்லுகிறது. நம்ம யாரு? அப்பர் பெருமான் தானே. தொழுது, அதுக்கப்புறம் தூமலர் தூவி துதித்து, அழுது அரற்றி, காமுற்று அரற்றி, பொழுது காமுற்று அரற்றுகின்றாரையும், அதுக்கப்புறம் பொழுதுபோக்கி புறக்கணிப்பாரையும், எழுதும் கணக்கு இன்னம்பர் ஈசனை, எழுதும் கீழ்கணக்கு இன்னம்பர் ஈசனை இல்லையா. தொழுது இல்லையா, தூமலர் தூவி துதித்து, அழுது, காமுற்று அரற்றுகின்றாரையும்.
பெருமானிடத்தில் அப்படியே அப்படி பெருமானே பெருமானே என்று விரும்பி அவரை அரற்றுகின்றவர்களையும் அட பார்த்துக்கலாம் போ அப்படின்னு சொல்லி பொழுதுபோக்கி புறக்கணிக்கக்கூடியவர்களுக்கும் இதை 2 பேருக்கும் இல்லையா அவங்கவுங்களுக்குரிய கணக்கை எழுதி வச்சுங்கிறான். யாரு? எழுதும் கீழ்கணக்கு இன்னம்பர் ஈசனே. நம்முடைய உமாபதி சிவம் இன்னொரு வகையில் ஒரு படி மேலே போய் சொல்றாரு. இதில் போற்றி பக்தோடையில் என்ன சொல்றாரு? முன் செய்வினைக்கும் முன் செய்வினைக்கும் செலவு பட்டோலை தீட்டும்படி போற்றி. செய்வினைக்கும் முன் செய்வினைக்கும் இல்லையா செய்வினைங்கிறது எது? ஆகாமியம். முன் செய்வினைங்கிறது சஞ்சிதம். செலவுங்கிறது இப்போ அனுபவிக்கிற பிராரத்தம் இல்லையா? இது எல்லாத்துக்கும் அவன் எதை எழுதிக்க பட்டோலை எழுதி வச்சிருக்கிறான். யாரு? சிவபெருமான். அந்த ஓலைப்படி தான் நடக்குது. பட்டோலை தீட்டும்படி போற்றி என்று நம்முடைய உமாபதி சிவம் பேசுகிறார். இப்படி அவன் எழுதி வைத்திருக்கின்ற வகையில் தான் எல்லாம் நடக்கிறது என்று நாம் அதை ஏற்றுக்கொண்டு அவன் வழியில் நிற்க வேண்டும் என்று சொல்லு. அதுதான் தன்பணி ஆற்றல் என்று சொல்றார். இப்படி இருந்தால் அதுதான் பற்று அறுகின்ற நிலை. பற்று அறுகின்ற நிலை. அப்படி பற்று அறுத்து நிற்க வேண்டியது தான் துறவு. அந்த துறவு நிலையை உணர்த்துகின்ற வகையில் இந்த 8வது பகுதி, அதில் ஒரு 14 வெண்பாக்கள். அதில் முதல் வெண்பா 107வது வெண்பா, துரத்தி உன்னை ஆசை தொடராமல் என்றும் விரக்தியினால் ஆங்கு அவற்றை விட்டு பரத்தில் அன்பு செய்யடா செய்யடா சேர பிரபஞ்சம் எல்லாம் பொய்யடா பொய்யடா பொய் என்று பேசுகிறார். என்ன சொல்றாரு? ரொம்ப அருமையான ஒரு உபதேசம் இது. ஆசை உன்னை தொடராமல் துரத்தி, அந்த முதல் அடியை கொஞ்சம் கொண்டு கூட்டிங்க. ஆசை உன்னை தொடராமல் துரத்தி, ஆசை உன்னை தொடராமல் துரத்தி இல்லையா என்றும் விரக்தியினால், விரக்தினா ஓர்ப்புன்னு அர்த்தம், வெறுத்து ஒதுக்கிறது. விரக்தியினால் ஆங்கவற்றை விட்டு, அவற்றையெல்லாம் விட்டு விட்டு பரத்தில் அன்பு, சிவபெருமானிடத்தில் அன்பு செய்யடா செய்யடா. அப்படி அன்பு செய்தால் என்ன உணர்வு உனக்கு ஏற்படும் தெரியுமா? இந்த பிரபஞ்சமெல்லாம் இந்த உலகமெல்லாம் பொய்யடா பொய்யடா பொய். இதுதான் துறவு. இப்ப நாம என்ன சொல்றோம்? உலகம்தான் மெய்யி, உலகம்தான் மெய்யி, எது பரம் பொய்ன்னு நினச்சிக்கிட்டோம். அப்படின்னு தானே பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் இல்லையா? இன்னும் நம்ம ஆளுங்க நம்ம ரொம்ப அழகா பாடுறான்ல, இந்த உலகம் எதுக்கு அதை பெருமா படைச்சிருக்கிறான் தெரியுமா? உலகத்தை எதுக்கு படைச்சிருக்கிறான் அப்படின்னு சொன்னா அது நமக்குன்னு சொல்ல மாட்டேன்றான். உலகம் பிறந்தது எனக்காக. இது உலகம் பிறந்தது எனக்காக, இது நமக்காகன்னு சொன்னா கூட பரவாயில்ல. இப்ப எவ்வளவு சுயநலம் பாருங்க, எவ்வளவு சுயநலம். ஆனா இதெல்லாம் பொய்யானது, இது எல்லாம் பொய்யானது என்று நாம அந்த உணர்வு பெற்றால் அதுதான் துறவு என்று சொல்லுகின்றார். அதற்கு அடுத்ததாக 111வது பாட்டுல எத்தனைத்தான் கற்றாலும் எத்தனைத்தான் கேட்டாலும் எத்தனைத்தான் சாதித்தாலும் இன்புறா சித்தமே மெய்யாக தோன்றிவிடும் உலக வாழ்வு அனைத்தும் பொய்யாக தோன்றாத போது. நமக்கு மெய்யாக தோன்றுகின்ற இந்த உலக வாழ்க்கையானது பொய்யாக தோன்றாத வரைக்கும், பொய்யாக தோன்றாத வரைக்கும் இல்லையா? நீ எவ்வளவு தான் படித்தாலும், எவ்வளவு தான் கேட்டாலும், நீ எவ்வளவு தான் சாதித்தாலும் இன்பம் இல்லை. என்ன கிடையாது? இன்பம் இல்லை. அது நாம பார்க்கிறோம் இல்ல. கொஞ்சம் இந்த காலத்தையே நாம சிந்திப்போமே இல்லையா? எவ்வளவு சம்பளம்னு சொல்லி ஒரு இளைஞரை கேட்டா எனக்கு ஆண்டுக்கு 6 லட்சங்கிறான். ஆண்டுக்கு இன்னும் சொல்றான், சார் 2 கோடி ரூபாய் சார் எனக்கு சம்பளம். எத்தனை கோடி ரூபாய்? 2 கோடி ரூபாய் சம்பளம். கல்யாணம் ஆயிடுச்சா? ஆயிடுச்சு. அவங்க என்ன பண்றாங்க? அவங்க 2 கோடி சம்பாதிக்கிறாங்க. அவங்க 2 கோடி சம்பாதிக்கிறாங்க. அப்புறம் குடும்பம், எத்தனை பிள்ளைங்க? அதுக்கு ஏது சார் நேரம்? இப்ப எதுக்கு வாழ்க்கை?
இல்லறங்கிறது பெருமான் கொடுத்த ஒரு வாய்ப்பு. நாம இல்லறத்தை நாம சாதாரணமாக நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். என்ன இந்த இல்லறங்கிறது எதுன்னு சொன்னா, இந்த ஆண் உடம்பு அறிவுக்குரிய உடம்பு, பெண் உடம்பு செயலுக்குரிய உடம்பு. இந்த அறிவும் செயலும் இரண்டும் சேர்ந்தாதான் இச்சை திருந்தோம். இரண்டும் சேர்ந்தாதான் இச்சை திருந்தோம். அதை இணைப்பதற்காகத்தான் பெருமான் இப்படி இல்லறத்தை வச்சிருக்கிறான். அது கொஞ்சம் விரிவான செய்தி, சுருக்கமாக சொல்றேன். அந்த உண்மையை புரிந்து கொள்ளாமல் பொருள் ஈட்டுவதற்கு மட்டுமே என்று எண்ணி, நான் 2 கோடி சம்பாதிக்கிறேன், அவங்க 2 கோடி சம்பாதிக்கிறாங்க, அதையே பெருமையாக பேசிக்கொண்டு என்ன நிம்மதி கண்டாங்க? கொஞ்ச நாளில் என்ன ஆகும்னு சொன்னால், ஒரு 5 கோடி ரூபாய் செலவு பண்ணி விவாகரத்து வாங்கிக்குவாங்க. நடுவில் யார்? இந்த பக்கம் இந்த வழக்கறிஞர் ஒரு கோடி சம்பாதிப்பான், அந்த வழக்கறிஞர் 1 கோடி சம்பாதிப்பான். இல்லையா? என்ன பிரயோஜனம்? அப்போ இந்த உலகம் என்பது நாம் எவ்வளவு தான் சம்பாதித்தாலும், இந்த உலக வாழ்க்கை திருவருளை சார்ந்து வாழுகின்ற தன்மையை உணராத வரைக்கும் அது பொய்யான வாழ்க்கை. அது என்ன வாழ்க்கை? பொய்யான வாழ்க்கை. ஆனால் அதைத்தான் மெய்யான வாழ்க்கை என்று எண்ணிக்கொண்டிருக்கின்ற வரைக்கும் எவ்வளவு படித்தாலும் எவ்வளவு கேட்டாலும் இன்பத்தை அனுபவிக்க முடியாது என்று சொல்கிறார். அதற்கு அடுத்ததாக, ஆகம் பகை ஆவது அன்றி பகை உண்டோ, மோகம் தவிர்ந்த முனிவோர்க்கு இங்கு ஏகன் இருவர் அறியாத ஈசனருள் அல்லால் ஒருவர் துணை உண்டோ உரை என்று சொல்லுகிறார். அதாவது மோகம் தவிர்ந்த முனிவோர்க்கு இங்கு, மோகம் தவிர்ந்த முனிவோர்க்கு இங்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? மயக்க உணர்வு நீங்கிய சீவன் முத்தர்களுக்கு. அதுதான் முதல்ல வரணும். முனிவர்க்கு இங்கு ஆகம் பகையாவது அன்றி பகை உண்டோ. அந்த சீவன் முத்தர்களுக்கு இந்த உடம்பை தவிர வேறு எதுவும் பகை கிடையாது. அங்க பகையே எதுதான்? உடம்பு தான். அதனால தான் அந்த உடம்பையே தமது என்று இல்லாமல் அந்த சீவன் முத்தர்கள் புளியங்கனியை போல வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க. புளியம்பழம் எப்படி இருக்கும்? ஓட்டுக்குள்ள இருக்கும். ஆனா ஓட்டுக்கு அதுக்கும் சம்பந்தம் இல்லாம இருக்கும். அந்த மாதிரி உடம்புக்குள்ள உயிர் இருக்கும், உடம்புக்கும் அந்த உயிருக்கும் தொடர்பு இல்லாமல் இருக்கும். அதைத்தான் சீவன் முத்தர்களுடைய நிலை. அதைத்தான் இங்கே சொல்லுகின்றார். அவர்களுக்கு இந்த பகையாக இருப்பது எதுன்னா உடம்பு தான், இல்லையா? அதனால அந்த உடம்பை நீங்கி நிற்கக்கூடியவர்கள் வேறு அந்த பகையை நீங்கி நிற்கின்ற நிலையில இறைவனை தவிர வேறு உறவு இல்லை. இறைவனை தவிர அவர்களுக்கு வேறு உறவு இல்லை. ஆகவே அந்த நிலையில் இருக்கின்ற போது யான் என்கிற பற்றினால் உண்டாகின்ற தீங்கு வாராது. அதாவது உடம்பு என்கிற பற்றினால் இருக்கின்ற தீங்கு வாராது என்று அந்த உடம்பின் மீது இருக்கக்கூடிய பற்றையும் நீக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். உடம்பின் மீது இருக்கக்கூடிய பற்றையும் நீக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அதாவது மற்ற தொடர்பாடு எவன்கொள் பிறப்பு அறுக்கல் உற்றார்க்கு உடம்பும் மிகை, உடம்பும் மிகை என்று வள்ளுவர் பேசுகிறார். அதற்கு அடுத்ததாக அதே கருத்தை இன்னும் கொஞ்சம் வலியுறுத்தி சொல்றாரு. 118வது பாட்டில் ஆகம் சிறைச்சாலை, ஆகம் சிறைச்சாலை. அதாவது இந்த உடம்பு தான் நமக்கு சிறைச்சாலை, இந்த உடம்பு தான் நமக்கு சிறைச்சாலை. உள்ள இருக்கக்கூடிய கரணம், அக்கரணம் காவலால். அந்த கரணங்கள் தான் நமக்கு காவல்காரன். இந்த உடம்பு என்கிற சிறைச்சாலைக்குள்ள நாம இருக்கிறோம். இந்த சிறைச்சாலையை காவல் காக்கக்கூடிய யாரு? அந்த கரணம். எதெல்லாம் அந்த கரணம்? மனம், புத்தி, சித்தம், அகங்காரம், இதெல்லாம் அந்த கரணம். இதுதான் நமக்கு காவல்காரன். போகம் புவனம், நாம் அனுபவிக்கக்கூடிய தண்டனை எது தெரியுமா? அதுதான் இந்த உலகம். உலகத்தில் நாம் அனுபவிக்கிற போகம் தான் தண்டனை. அதுக்கு அடுத்தது பொருந்தும் இடம், அனுபவிக்கின்ற இடம் எது? இந்த உலகம். ஓஹோ, இதனுள் படுமுயிர்கட்கு ஈடேற்றம் செய்வான்
அதனுக்கு இறைவன் அரண் என்று பேசினார். ஆகவே இதிலெல்லாம் இருந்து நீக்கி இந்த சிறைச்சாலையிலிருந்து நம்மை சிறை மீட்டு ஈடேற செய்யக்கூடியவன் யார் என்று சொன்னால் இறைவன். ஆகவே அவன் வழி நிற்றல் தான் நமக்கு பற்று விடுவதற்கு வழி என்று சொல்றார். அப்போ உடம்பின் மீது இருக்கக்கூடிய பற்று நீங்கணும் சொன்னா யார் வழி இருக்கணும்? பெருமானுடைய திருவருள் வழி நாம நிற்க வேண்டும் என்று சொல்லுகின்றார். அதற்கு அடுத்ததாக அறிவோர் புகழ்ச்சி. அப்படி இருந்தால் அந்த துறவு நெறியில் நின்றால் நாம் எப்ப நிலைமை பெற சீவன் முத்தர் நிலையை பெறலாம். அந்த சீவன் முத்தர்களுடைய சிறப்பை பற்றி சொல்லுவது தான் இந்த அறிவோர் புகழ்ச்சி. இல்லை, புகழ்ச்சின்னா சிறப்பு. அறிவோர் அப்படின்னு சொன்னா சீவன் முத்தர்கள். ஒரு 4 வெண்பாக்கள்ல இந்த செய்தியை சொல்லுகிற நாம் ஒரு வெண்பாவை பார்க்க இருக்கிறோம். அறிவாய், அறிவிழப்பில் ஆகின்ற இன்பச் செறிவாய், சுகமாய், தினமும் பிரியாது இருந்து அங்கு அதீதமாய் ஏய்ந்த சிவானந்தம் பொருந்துவார் முத்தரெல்லாம் போய் என்று பேசுகிறார். இந்த சீவன் முத்தர்கள் இருக்கின்றார்களே, அவர்கள் எப்படி இருப்பார்கள் சொன்னா, அறிவாய், அறிவு இழப்பில் ஆகின்ற இன்பச் செறிவாய், அறிவுமயமாக இருக்கக்கூடிய சிவமாகவே இருப்பார்கள். அந்த சிவமாக இருக்கின்ற நிலையிலும் தன்னை இழந்து, அதுதான் அறிவு இழப்பு, தன்னை இழந்து ஆகின்ற இன்பச் செறிவாய், அந்த பேரின்ப வெள்ளத்துள் சுகமாய் தினமும் பிரியாது, ஒருபோதும் அந்த சுகத்தை விட்டு பிரியாது இருந்து அங்கு அதீதமாய் ஏய்ந்த சிவானந்தம் பொருந்துவர். இல்லையா? மேலான நிலையில் அடையக்கூடிய அந்த சிவ பேரின்பத்தை பொருந்தி இந்த முத்தர்கள் எல்லாம் திளைத்து இருப்பார்கள் என்று சொல்லுகின்றார். அப்ப சீவன் முத்தர்கள் எனப்படக்கூடிய அவர்கள் உலக செயல்கள் எல்லாம் நீங்கி ஞான செய்திகளின் முற்று பேருடையவர்களாக சிவானந்தத்தை எய்தியிருப்பார்கள் என்று சொல்லுகிறார். இதுதான் சீவன் முத்தர்களுடைய இயல்பு என்று சொல்லி அதற்கு அடுத்து சொல்றாரு. ஒரு 5 நிமிஷம் தேநீர் இடைவேளை கொடுக்கலாமா? நாங்க பேசலாமா? பேசிட்டே இருக்கலாமா? சரி, ஓகே, முயற்சி. இப்படி சீவன் முத்தர்களுடைய இயல்பை சொல்லி அடுத்ததாக சொல்லுகிறார். இந்த மடவோர் பழிப்பு. அடுத்த தலைப்பு என்னது? மடவோர். மடவோர்னு சொன்னா புல்லறிவாளர்கள், இல்லையா? அறிவு குறைபாடு உடையவர்கள், அதாவது சீவன் முத்த நெறியில் நில்லாது இருக்கக்கூடியவர்கள். அவர்களுடைய இழிவை பற்றி அந்த பகுதியில் ஒரு 5 வெண்பாக்கள்ல சொல்லுகிறார். இது ரொம்ப அருமையான பாட்டு. தனையறியார், ஈசன் தனையறியார், பாச வினையறியார், ஆனந்தம் மேவார், தனையறியும் சிட்டர் தமக்கு இல்லாத தீங்கு உரைப்பார், பொல்லாத துட்டர் தமக்கு உள்ள தொழில் என்று இந்த உலகத்தில் இந்த துஷ்டர்களுக்கு இருக்கக்கூடிய, தீவினையாளர்களுக்கு இருக்கக்கூடிய இயல்பை பற்றி பேசுகிறார். அவர்கள் தன்னையும் அறிய மாட்டார்கள், தலைவனாக இருக்கக்கூடிய ஈசனையும் அறிய மாட்டார்கள், பாசங்களால் விளையக்கூடிய வினைகளையும் அறிய மாட்டார்கள், பேரின்பத்தையும் அனுபவிக்க மாட்டார்கள். ஆனால் தன்னை அறிந்து நாடுகின்ற சீடர்களுக்கு எல்லாம் தீமையான வழிகளையே சொல்லிக் கொண்டிருப்பார்கள், தீங்கு உரைப்பார். அதுதான் இந்த பொல்லாத துஷ்டர்களுக்கு இருக்கக்கூடிய செயல், தொழில் என்று பேசுகிறார். இப்படிப்பட்டவர்கள் ஒரு சிலர் நான் தான் குருன்னு சொல்லி திரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. என்ன தவறான வழியை காட்டக்கூடியவர்கள்ல ஒரு சிலர் நான் தான் இந்த உலகத்தில் சிறந்த குரு என்று சொல்லி தெருக்கல்ல திரிந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களிடத்துல நாம எச்சரிக்கையாக இருக்கணும். சொல்றாரு, தன்னை அறியார் தலைவன் தனை அறியார், முன்னை வினையின் முடிவறியார், பின்னை குருக்கள் என்றும் பேரிட்டு கொள்ளுவார்கள் ஐயோ தெருக்கள் தனிலே சிலர்.
தெருக்கல்ல திரியக்கூடிய சிலர் தன்னை அறியாதவர்கள், தலைவனையும் அறியாதவர்கள், முன்னை வினையினுடைய அந்த வினைப்பயனுடைய முடிவையும் அறியாதவர்கள். ஆனால் இவர்கள் என்ன செய்கிறார்கள் சொன்னா, தன்னையும் ஆசிரியர்கள் என்று பெயர் புனைந்து கொண்டு திரிந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லார். நிறைய விளம்பரம் எல்லாம் வருது, இப்போ ஏகப்பட்ட விளம்பரம் எல்லாம் வருது. நம்ம போனோம்னா பெரிய பிரச்சனை ஆகிடும், அதுக்கெல்லாம் போக வேண்டாம். ஆகவே தன்னையும் ஆசிரியர்கள் குருக்கள் என்று சொல்லி விளம்பரப்படுத்தி கொண்டு திரிந்து, அவங்களுக்கு என்ன தெரியாதுன்னு சொன்னால், பொருள் இயல்பை அறியாதவர்கள், பதிப்பசு பாசனை என்னன்னு தெரியாதவர்கள், பதிப்பசு பாசனை என்னன்னு தெரியாது, முப்பொருள் உண்மையை அறியாதவர்கள். அப்படிப்பட்டவர்கள் தங்களை குருக்கள் என்று சொல்லி கொண்டு இருக்கிறார்கள். நம்முடைய தண்டலையார் சதகத்தில் ஒரு அருமையான ஒரு தொடர் என்ன சொல்லுதுன்னு சொன்னால், நம்முடைய படிக்காசு புலவர், குருடனுக்கு குருடன் கோல் கொடுத்து வழிகாட்டி வரும் கொள்கை தானே என்று பேசுகிறார். இந்த கொள்கை எப்படிப்பட்டதுன்னு சொன்னால், குருடனுக்கு வேறு ஒரு குருடன் ஒரு கோலை கொடுத்து வழிகாட்டி கூட்டிட்டு வர மாதிரி இருந்தான். எது? நான் தான் குரு, நான் தான் குருன்னு சொல்லி இல்லையா, இந்த போலி குருமார்கள் நாம நிறைய பேர் அப்படிதான் என்ன பண்றோம்னு சொன்னா, எங்க உண்மையை உணர்ந்து கொள்ளுகின்ற அளவுக்கு நமக்கு என்ன பொறுமை இல்லை. நம்முடைய துன்பம் உடனே தீர்ந்து போயிடணும், நம்முடைய கஷ்டம் உடனே தீர்ந்துடணும். எதுலையுமே இந்த உடல் நலம் சுகம் இல்லையா, அதுக்கு கூட நாம் என்ன பண்ணுறோம்னு சொன்னால், உடம்புல என்ன பிரச்சனைலாம் நாம் இன்னைக்கு எனக்கு காய்ச்சல் அடிக்குது, அடுத்த 5 நிமிஷத்தில் எனக்கு காய்ச்சல் இருக்கக்கூடாது, அப்படிதான் நினைக்கிறமே தவிர, உடனே அவன் என்ன பண்ணுறான், அதுக்கு ஒரு இன்ஜெக்ஷனை போடுறான், அது உள்ள வேற வகையான ரியாக்ஷனை கொடுக்குது. இப்போ எல்லா வகையிலுமே நாம் அவசரப்பட்டு ஆராயாமல் தவறான முடிவு எடுப்பதனால எவ்வளவு பிரச்சனைகள் இருக்குது. அந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள்ல ஒன்று தான் இல்லையா, தவறான குருநாதர்களை தேடி சென்று சுருக்கமாக எங்கள் ஐயா சொல்வது போல சொல்லணும்னு சொன்னால், சாமியார்களை எல்லாம் மாமியார் வீட்டுக்கு அனுப்பிக்கிட்டு இருக்கிறோம். சாமியாருங்களை எல்லாம் எங்கே அனுப்பிச்சிட்டு இருக்கிறோம்? மாமியார் வீட்டுக்கு அனுப்பிக்கிட்டு இருக்கிறோம் இல்லையா. அவன் சொல்ல, நான் என்னமோ சிவனேன்னு தான் இருந்தேன், அவங்க தான் வந்தாங்கன்றான் இல்லையா. அப்போ இந்த மாதிரி குருநாதர்கள் எல்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. அதான் சொல்றாரு, அது எப்படின்னு சொன்னா, குருடனுக்கு குருடன் கோல் கொடுத்து வழிகாட்டி செல்லுகின்ற கொள்கையை போல என்று நம்முடைய படிக்காசு புலவர் பேசுறார். அதை விட இன்னும் ஒரு படி மேல நம்ம திருமூலர் சொல்றாரு, ரொம்ப அருமையான திருமந்திரம் அது. குருட்டினை நீக்கும் குருவினை கொள்ளார், குருட்டினை நீக்கும் குருவினை கொள்ளார், குருட்டினை நீக்கா குருவினை கொள்வர், குருட்டினை நீக்கா குருவினை கொள்வர். என்ன, நாம தேடி குருவை கண்டுபிடிச்சோம்னு அலைஞ்சோம் சொன்னா நமக்கு தெரியாது. அப்போ நாம குருவை எப்படி அடையாளம் கண்டு அடையணும் சொன்னா, அதுதான் ஞானசம்பந்தருடைய வாழ்க்கை, அதான் நமக்கு சொல்லுது. பெருமானிடத்துல நாம கேட்கணும், அவன் காட்டிட்டு போவான். நம்ம என்ன பெருமானை விட பெரிய ஆளா என்ன? நமக்கு என்ன அவ்வளவு அறிவா இருக்குது நாம போய் தேடி குருவை கண்டுபிடிச்சுக்கிறதுக்கு இல்லையா. அதனால குருட்டினை நீக்கா குருவினை கொள்வர் யாரு? நாமெல்லாம் அப்படிதான் பெற முடியும். இப்படி குருட்டினை நீக்குதல், குருட்டினை நீக்காது இருப்பதுன்னா என்னன்னு சொன்னா, நம்முடைய இருளை அறியாமையை அகற்றுவது, அதுதான் குருடு. அறியாமையை அகற்றுவது, அறியாமைத்தான் நமக்கு இருக்கிற குருடு. அந்த அறியாமை போக்க முடியாத ஆற்றல் இல்லாதவர்கள் தான் குருட்டினை நீக்காத குருவினர். அந்த குருவை பெற்றுவிட்டால் இதுவும் ஒரு குருடு, அதுவும் ஒரு குருடு. எது? சீடனாக வந்திருக்கிறதும் ஒரு குருடு, குருவாக வந்திருப்பதும் ஒரு குருடு. வேடிக்கை சொல்றாரு நம்முடைய திருமூலர், குருடும் குருடும் குருட்டாட்டம் ஆடி குருடும் குருடும் குழி விழுமாறே, குருடும் குருடும் குழி விழுமாறே என்று பேசுறார். அப்ப இந்த ரெண்டு குருடும், இதுல ஒரு வேடிக்கை என்ன சொல்றாரு, ரொம்ப நகைச்சுவையா சொல்றாரு அந்த பாட்டுல.
இதுவும் குருடு அதுவும் குருடு. என்ன விளையாட்டுன்னு சொன்னா குருட்டாட்டம், கண்ணை கட்டிக்கிட்டு கண்ணாமூச்சி ஆடுறது. ஏற்கனவே தான் கண்ணு தெரியலையே, இப்ப கண்ணை கட்டணுமா என்ன? கட்ட வேண்டிய அவசியம் இல்லை. அதான் சொல்றார், குருடும் குருடும் குருட்டாட்டமாடி குருடும் குருடும் குடி விடுமாறி என்று பேசுகிறார். அப்போ அந்த மாதிரி குருவினை நாம் என்ன செய்யக்கூடாதுன்னு சொன்னா அடையக்கூடாது. அப்போ நம்முடைய இயல்பு அப்படி இருக்கக்கூடாது என்று நம்முடைய குருஞான சம்பந்தர் பேசுகிறார். அதற்கு அடுத்ததாக கற்க இடர்பட்டு மிக கற்ற எல்லாம் கற்றவர்பால் தர்க்கமிட்டு நாய் போல சல்லெனவே நற்கருணை வெள்ளம் அடங்கும் விரிசடையார்க்கு ஆளாகி உள்ளம் அடங்கவல்லாவோ என்று பேசுகிறார். இந்த பாட்டெல்லாம் தாண்டி போகணும்னு தான் போகிறோம், ஆனால் இழுத்து நிறுத்துது. இது அன்பர்களே, இந்த செய்தியை சிந்திக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கருத்தை உங்களுக்கு சொல்கிறேன். இன்றைக்கு மட்டுமல்ல, இந்த 5 நாட்களிலுமே அந்த ஞானாசிரியர்களை எல்லாம் வணங்கி இப்போ நாம் சிந்திக்கிறோம். நாளைக்கு நம்முடைய பவானி தியாகராசன் ஐயா திருவிடைமருதூர் மும்மணி கோவையை சிந்திக்க இருக்கிறார். அவருடைய திருவடியை வணங்கியும், அதற்கு அடுத்த நாள் நம்முடைய குருஞான சம்பந்தருக்கு மூத்த குருநாதராக விளங்கியவர் காடி சிற்றம்பல நாடிகள், அவர்களுடைய அருள்ஞான பணுவல் யார் துகளறு போதும், அதை நம்முடைய தியாகராசன் ஐயாவுடைய இளவல் மோகன்தாஸ் ஐயா அவர்கள் சிந்திக்க இருக்கிறார்கள். அவர்களையும் நாம் வணங்கி மகிழ்கின்றோம். அதற்கு அடுத்ததாக நம்முடைய திருவிளையாடல் புராணம் ஜானகிராமன் தனக்கே உரிய பாணியில் மிக அற்புதமாக விளக்கக்கூடியவர் இல்லையா? அவர்களையெல்லாம் வணங்கி மகிழ்ந்து நம்முடைய நெய்வேலி கணமுருகப்பன் நம்முடைய 11வது நூற்பா சிவஞான போதத்தில் இந்த சிந்தனைகளை மேற்கொள்ளக்கூடிய கணமுருகப்பன் ஐயா அவர்களுடைய திருவடிகளையும் வணங்கி இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்வது என்கிறன்னா, எல்லா நூல்களையுமே முழுமையாக சிந்தித்து விட முடியும் என்று எண்ணிவிட முடியாது. இந்த கால எல்லைக்குள்ள இந்த 5 நாட்களிலுமே எடுத்துக்கொண்ட நூலை முழுமையாக நம்மால் என்ன பண்ணிவிட முடியாது, சிந்தித்து விட முடியாது. அப்போ ஏன் சார் இப்படி இந்த முயற்சியை மேற்கொள்ளணும் அப்படின்னு சொன்னால், இப்போ நான் எங்கள் வைத்தியநாதன் ஐயா அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்லுவார். என்ன சொல்லுவாருன்னா, ஒரு தேன் குடத்தை எதிர்க்க வச்சுட்டு இல்லையா, அதில் இந்த சுட்டு விரலை உள்ள நுழைச்சி அதை தொட்டு நம்ம நாக்கில் தடவுறார். தேன் எப்படி இருக்குதுன்னு டேஸ்ட் பண்ணிட்டோம் இல்லையா? அப்புறம் சொல்கிறாரு, எவ்வளோ சுவையாக இருக்குது இல்லை, இப்போ ஒரு சொட்டே இவ்வளோ சுவையாக இருக்குன்னு சொன்னால் இதுக்குள்ளே இருக்கிற தேனை மொத்தத்தையும் சுவைச்சா எப்படி இருக்கும்? இந்த தேன் குடம் தான் சிவபோக சாரம், இந்த தேன் குடம் தான் திருவிடைமருதூர் மும்மணி கோவை, இந்த தேன் குடம் தான் துகளறு போதம், இந்த தேன் குடம் தான் திருவிளையாடல் புராணம், இந்த தேன் குடம் தான் சிவஞான போதம். இப்போ ஆசிரியர்கள் செய்கின்ற செயல் என்ன என்று சொன்னால், அந்த சுவையை மட்டும்தான் காட்டி கொண்டிருக்கிறோம். சுவையை மட்டும்தான். இந்த சுவையை சுவைத்த உடனே ஒரு உணர்வு நமக்கு வரணும். ஆகா, இந்த 1-2 இவ்வளவு சுவையாக இருக்குது, தேன் குடத்தை மொத்தமாக எடுத்து சுவைச்சோம்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிற உணர்வு வந்த பிறகு நீங்கள் என்ன பண்ணணும்னு சொன்னால், இந்த 139 வெண்பாக்களையும் படித்து சிந்திக்கணும். என்ன, இப்போ நாக்கில் தொட்டு தடவி இருக்கிறோம் இல்லையா? இந்த குடத்தை முழுமையாக தீர்ப்பது உங்கள் பொறுப்பு இல்லையா? நீங்கள் அப்படியே குடிப்பீங்களோ
அல்லது கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சோப்பீங்களோ அதெல்லாம் தெரியாது இல்லையா. இது தேன் குடம் காட்டியாச்சு. ஆகவே அந்த வகையில் இன்றைக்கு நாம் இந்த கற்க இடர்பட்டு மிக கற்ற எல்லாம் கற்றவர்பால் தர்க்கமிட்டு நாய் போல சல்லெனவோ நற்கருணை வெள்ளம் அடங்கும் விரிசடையார்க்கு ஆளாகி உள்ளம் அடங்க வல்லாவோ. ரொம்ப கேள்வி கேட்குறாரு. அதாவது படிக்கிறதுக்கு கஷ்டப்படுறோம், எல்லாம் கற்றவர்களிடத்தில் போய் கேட்டு தெரிஞ்சுக்கணும். ஆனால் அங்கே போய் தர்க்கம் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடாது. அங்கே போய் நமக்கு எப்பவுமே அதுதானே, என்னை விட பெருசாக அவனுக்கு என்ன தெரிஞ்சுட்டு இருக்க போகுது அப்படிங்கிற எண்ணம் வந்துச்சுன்னு சொன்னாலே எதையும் நம்மளால தெரிஞ்சுக்க முடியாது இல்லையா. அது மட்டும் இல்லாமல் அந்த ஒரு ஓமையை சொல்றாரு, நாய் போல சல்லெனவே. அப்படி விழுந்தோன்னு சொன்னா எதையாவது தெரிஞ்சுக்க முடியுமா? ஒருபோதும் தெரிஞ்சுக்க முடியாது. ஆகவே நற்கருணை வெள்ளத்து அடங்கும் விரிசடையார்க்கு ஆளாகி உள்ளம் அடங்கவல். அப்படி அடங்க வல்லமை பெற்றால்தான் எதையும் அறிந்து கொள்ள முடியும். என்ன முழுமையாக அறிந்தவன் அவன் ஒருவன் தான். இந்த ஓதாது உணர்ந்தவர்கள் என்று சொல்லுகிறோம் இல்லையா. ஓதாது உணர்ந்தனா படிக்காமலே எல்லாவற்றையும் தெரிஞ்சுக்கிட்டவன்னு சொல்றோம். இது கருவியிலேயே திருவுடையவராக இருக்கக்கூடிய சிலருக்கு அந்த ஒரு பேரு உண்டு. ஆனா அவர்களுக்கு உணர்த்தியவன் யாரு? பெருமான் தான் உணர்த்துறான் இல்லையா. 5 வயது குழந்தை யாரு? குமரகுருபரர். அது வரைக்கும் பேச தெரியாது. திருச்செந்தூர் முருகனுடைய அருளால அந்த உச்சியிலிருந்து பூ அந்த குழந்தையினுடைய தலை மீது விழுந்த உடனே மிக கடினமான கலிவெண்பாவில் பாடுகிறதுன்னு சொன்னா, முதல் எடுத்த உடனே பாடின பாட்டு கந்தர் கலிவெண்பா இல்லையா. அந்த கலிவெண்பாவில் பாடுகிறது என்று சொன்னா அந்த குழந்தை எந்த ஆசிரியர் இடத்துல போய் இலக்கண இலக்கியத்தை படிச்சது இல்லை. அதுதான் ஓதாது உணர்தல். அப்போ உணர்த்தியவன் யாரு? சிவபெருமான் இல்லையா. அப்போ அவன் எப்படி உணர்த்த முடிகிறது அவனால? அவன் தான் முற்றுணர்ந்தவன். ஆகவே அவனை சார்ந்து நிற்க வேண்டும். அப்படி சார்ந்து நின்றால்தான் நாம் என்ன பண்ண முடியும்? அறிந்து கொள்ள முடியும், உணர முடியும் என்று பேசுகிறார். அதற்கு அடுத்ததாக பொது நிலையில் வைத்து பொதுவாக எல்லோரும் பின்பற்ற வேண்டிய பொது நெறிகளை இல்லையா, அதாவது உலகியல் இருப்பவர்களும் சரி மெய்யியலில் இருப்பவர்களும் சரி எல்லோரும் பின்பற்ற வேண்டிய பொது நெறிகளை ஒரு 10 வெண்பாக்களில் வைத்து நம்முடைய குருஞான சம்பந்தர் பேசுகின்றார். நீதியிலா மன்னர் ராஜ்யமும் நெற்றியிலே பூதியிலார் செய்தவமும் பூரணமாம் சோதி கழலறியா ஆசானும் கற்பிலரும் சுத்த விடலெனவே நீத்து விடு என்று பேசுகிறார். இங்க நீத்து தூ இருக்கும், அதை தூவா மாத்திங்க, நீத்து விடு என்று பேசுகிறார். நீதியிலா மன்னர் ராஜ்யமும் இல்லையா, அதாவது அறநெறியில் ஆட்சி செய்யாத, நீதிமுறை தவறிய அவனுடைய அரசு, அந்த ஆட்சி, அந்த நாடு, அதுவும் நெற்றியிலே பூதியிலார் செய்தவமும் இல்ல. பூதி அப்படின்னு சொன்னா செல்வம்னு அர்த்தம். பூதி என்ற சொல்லுக்கு என்ன பொருள்? செல்வம் என்று பொருள். என்ன செல்வம்? அருளாகிய செல்வம் இல்லையா. அந்த அருளாகிய செல்வத்தை யான் பெற்றிருக்கிறேன் என்பதை உணர்த்துவதற்காகத்தான் அந்த உயிர் நெற்றியிலே விபூதி அணிகிறது. திருநீர் ஏன் சார் வைக்கிறோம் அப்படின்னு சொன்னா, திருநீர் வைக்கிறதுங்கிறதுக்கு நிறைய பொருள் இருக்குது. ஆனா அந்த அத்தனை பொருள்களுக்கும் முத்தாய்ப்பான பொருள் எது என்று சொன்னால், பெருமாண்டிய அருளை சார்ந்து நிற்கின்றேன் என்பதை உணர்த்துவதற்காக இந்த நெற்றியிலே எதை அணிகிறோம்? திருநீர். அதுதான் விபூதி. அதான் என்னது? விபூதின்னு சொன்னா மேலான செல்வம், மேலான செல்வம். அப்ப மேலான இருக்கின்ற செல்வங்களிலேயே மேலான செல்வம் எது என்று சொன்னால் அவனுடைய திருவருளாகிய செல்வம். செல்வன் கடலேத்தும் செல்வம் செல்வமே இல்லையா. அதை தவிர வேற எந்த செல்வமும் கிடையாது. ஆகவே அந்த அருள் செல்வத்தை உடையவர்கள் என்பதை உணர்த்துவதற்காக இல்லையா நாம எப்பொழுதும் என்ன இருக்கணும்? நெற்றியில திருநீர் இருக்கணும். நீரில்லா நெற்றி பால், நீரில்லா நெற்றி பால். யாரு? அபை பெருமாட்டி சொல்றார்
நாம் என்ன பண்ணுறோம்னு சொன்னால் பல பேர் ரொம்ப திருநீரை வைக்கிறதுக்கு ரொம்ப சார் லேசா அப்படி போட்டு வைங்க சார் இல்லையா, அதை வச்சுட்டு அதான் அப்படின்னு ஒரு ஊதுறோம். எது அந்த வச்ச பொட்டு கூட என்ன ஆகக்கூடாது, திருநீர் வைக்க சொன்னாங்க வச்சுட்டேன், அது நெத்தியில தெரியக்கூடாது அப்படின்னு ஊதிக்கிறோம் இல்லையா. இப்படியெல்லாம் தான் இருக்கிறாங்க நிறைய இளைஞர்கள். ஆகவே இந்த நீர் நெற்றி நிறைய இந்த 3 கீற்றுகளாக திரிபுண்டரமாக என்ன செய்யணும்னு சொன்னா திருநீர் அணிய வேண்டும். பெண்கள் எல்லாம் கூட 3 கீற்றாக நீர் அணியணும் இல்லையா. இங்கே அந்த மாதிரி அணிஞ்சு பாருங்க, அந்த நெற்றி எவ்வளோ அழகா இருக்கும். அதுக்கு காரணம் என்ன தெரியுமா, திருநீர் தான் சுந்தரம். சுந்தரம் ஆவது நீர், சுந்தரம் ஆவது நீர் இல்லையா. அதை விட வேற எதுவும் அழகு கொடுக்காது. என்னதான் கிரீமு பூசினாலும் அழகா இருக்காது, என்னதான் பவுடர் அடிச்சாலும் அழகா இருக்காது இல்லையா. இது எல்லாத்தையும் விட்டு விட்டு வெறும் திருநீரை மட்டும் அணிஞ்சு பாருங்க எவ்வளோ அழகா இருக்குதுன்னு என்ன. ஆகவே இந்த பூதியிலார் செய் தவமும், அப்படி இல்லாதவர்கள் தவம் செய்தாலும் பூரணமாம் சோதி கடலறியா ஆசானும், பெருமாண்டிய திருவடி இன்பத்தை பற்றி அறிந்து கொள்ளாத ஆசானும், கற்பிலரும் சுத்த கற்பிலரும் அப்படின்னு சொன்னா கல்வி இல்லாதவருடைய நல்லொழுக்கம், கல்வி இல்லாதவருடைய நல்லொழுக்கம். சார் கல்வி இல்லாதவருடைய நல்லொழுக்கம் அப்படின்னு சொன்னா ஒழுக்கம் நல்ல ஒழுக்கம் தானே அப்படின்னு சொல்லலாம். ஆனா கல்வி இல்லாத, கல்விங்கிறது என்னன்னு சொன்னா பெருமாண்டிய திருவடியை உணர்ந்துகின்ற கல்வி. அது இல்லாத எவ்வளவு தான் நல்லொழுக்கம் பெற்றிருந்தாலும் கூட அது விழலெனவே நீத்து விடு, அது பயனில்லாதவை என்று அதனை நீத்து விடு என்று சொல்லுகிறார். இல்லை, அதற்கு அடுத்தது ரொம்ப அருமையான பாட்டு. பரபரக்க வேண்டாம் பலகாலம் சொன்னேன், வர வர கண்டு ஆராய் மனமே, ஒருவருக்கும் தீங்கு நினையாதே, செய் நன்றி குன்றாதே, ஏங்கி இளையாது இரு என்று பேசுகிறார். ஏங்கி இளையாது இரு என்று பேசுகிறார். ரொம்ப நம்முடைய மனம் அப்படித்தானே இருக்குது, பரபரப்பாக இருக்குது இல்லையா. நேரம் ஆயிடுச்சு, அமைப்பாளர் வேற வந்துட்டாரு இல்லையா. ஒரு பரபரப்பு வந்துடுச்சு, இப்போ பரபரப்பு வந்துடுச்சு. பல பேருக்கு இவர் என்னத்துக்கு நிறுத்த போறாருன்னு தெரியல, அதுக்கப்புறம் எப்படி பஸ்ஸு பிடிச்சி ஊருக்கு போகிறது இதெல்லாம் என்ன. இவ்வளோ நேரம் வரைக்கும் நாம் சிவபக்கம் இருந்துட்டோம், இதுக்கு மேலே நம்ம பக்கம் வந்து ஆகணும். இதுக்கு மேலே நாம் நம்ம பக்கம் வந்து ஆகணும் இல்லையா. இப்போ இந்த ரெண்டுத்துக்கு இடையில போராடிக்கிட்டு இருக்கிறோம். சிவத்துக்கும் நமக்கும் இடையில இந்த யாவாகிய உயிர் போராடிக்கிட்டு இருக்குது இல்லையா. அப்படி அலைப்பாஞ்சி ஊசல் ஆடிக்கிட்டு இருக்குது, எங்கே போகலாம் எங்கே நிற்கலான்னு. சரி போட்டோம், இந்த பரபரப்பெல்லாம் வேண்டாம். யார் சொல்றாரு? குருஞான சம்பந்தர் சொல்றாரு. அது சொல்றாரு, நான் ஒரு முறை சொல்லல, பலகாலம் சொல்றேன், பலகாலம் சொன்னேன். அப்படி அப்பர் பெருமான் கூட திருமால் பேற்று பதிகத்தில் சொல்லுவார், நின்று சொல்வன் கேண்மின் அப்படின்வார் இல்லையா. அப்படி இந்த பரப்பமைந்து கேண்மின் என்று நம்முடைய உமாபதி சிவம் சொல்லுவார். பரப்பமைந்து கேள்மின் என்ன, பரப்பமைந்து கேட்டால்தான், பரபரப்பு இல்லாமல் கேட்டால்தான் ஒரு முடிவுக்கு வர முடியும். பரபரப்போடு இருந்ததுன்னு சொன்னா அதுக்கு ஒரு ஓமை சொல்றாரு, பால் கலன் மேல் பூசை கரப்பு அருந்த நாடும் கடன்கிறார். யாரு? உமாபதி சிவம். இப்போ பால் சட்டி மேல இந்த பூனை உட்காந்துடுச்சு, புற ஊற்றி என்ன பண்ணியிருக்காங்கன்னு சொன்னால் உரியில் கட்டி வச்சிருக்கிறாங்க. இப்போ அங்கே உட்காந்துடுச்சு, சட்டி நிறைய தயிர் வெண்ணையாக நிற்குது, சாப்பிடலாமில்ல. ஒரு கரப்பாம்பூச்சி அப்படி ஓடுது. என்ன, ஓடின உடனே இதுக்கு ஒரு எண்ணம் வந்துடுச்சு, அதை பிடிச்சிக்கலாமான்னு.
இல்லையா? பால் குடிக்க பால் அருந்துவதற்காக பால் சட்டியின் மீது அமர்ந்த பூனைக்கு இப்போ என்ன ஆயிடுச்சு? ஊசலாட்டம் இல்லையா? கரப்பு. இப்போ அந்த கரப்பை அருந்துவதற்காக அங்கிருந்து தாவின மாத்திரத்தில் அந்த சட்டி கீழே விழுந்து உடஞ்சிடுச்சு. இந்த கரப்பாம்பூச்சும் ஓடி போச்சு இல்லையா? இப்போ பல பேர் நாம் அந்த நிலைமையில் தான் இருக்கிறோம். பல பேர் நாம் அந்த நிலைமையில் தான் இருக்கிறோம். அதெல்லாம் எத்தனையோ முறை சாஸ்திரங்களை படிச்சிருக்கிறோம். படிக்கிறதோடு சரி இல்லையா? மருத்துவர் சொன்னதை நாம் எங்கே கேட்டுக்கிறோம்? எதுக்கு படிக்கிறோம்? படித்தபடி நிற்கணும். நிற்கிறோமா? நிற்கிறது இல்லை. சார் எப்போ பார்த்தாலும் எதிர்மறையாகவே சொல்லிக்கிட்டு இருக்கீங்களே அப்படின்னு சொன்னால், நிற்கணுங்கிற வலியுறுத்தத்துக்காக சொல்கிறேன். படித்தபடி நிற்க வேண்டும் என்பதை வலியுறுத்துவதற்காக சொல்லுகிறேன். கற்க கசடர கற்க, கற்பவை கசடு அற கற்க, கற்றபின் நிற்க அதற்கு தக. பரபரக்க வேண்டாம் பலகாலும் சொன்னேன், வரவர கண்டு ஆராய் மனமே, ஒருவருக்கும் தீங்கு நினையாதே. யாருக்கும் தீங்கு நினையாதே. அடுத்து சொல்றாரு, செய் நன்றி குறையாதே. செய் நன்றி குறையாதே, குன்றாது. செய் நன்றி குன்றாது. இந்த வார்த்தை ரொம்ப சிந்திக்க வேண்டிய வார்த்தை. என் நன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை, செய் நன்றி கொன்ற மகற்கன்னார் வள்ளுவ பிறந்தது. இந்த செய் நன்றிங்கிறது பெருமான் நமக்கு செய்த நன்றி, செய்து கொண்டிருக்கின்ற நன்றி, செய்ய போகின்ற நன்றி. அதான் வினைத்தொகை இல்லையா? வேற யாருக்கும் இல்லை. வழிபாடுங்கிறது எதுன்னு சொன்னா, இந்த செய் நன்றி மறவாது இருப்பது தான் வழிபாடு. புரியுதுங்களா? நம்ம கோயிலுக்கு போய் வழிபாடு செய்கிறது தான் அப்படின்னு நினைக்கிறோம். அது பேர் வழிபாடு கிடையாது. அடியங்களுடைய அந்த சைவ சித்தாந்த வாழ்வியல் பயிற்சி மையத்தினுடைய தாரக மந்திரம் என்னன்னு சொன்னால், வாழ்தலே வழிபாடு இல்லையா? அந்த மோட்டோ என்னன்னு சொன்னால், வாழ்தலே வழிபாடு. வழிபாடுங்கிறது தனியாக கோயிலுக்கு சென்று வழிபாடு செய்யறதில்லை. நம்முடைய வாழ்க்கை இருக்கிறதே, நாம் வாழுகின்ற முறை இருக்கிறதே, அதுதான் வழிபாடு. அதுதான் என்னது? வழிபாடு. இந்த நிலைக்கு வந்து விட்டோம்னு சொன்னா, இந்த சித்தாந்த நெறிப்படி நம்முடைய வாழ்க்கை அமைந்து விட்டதுன்னு சொன்னா, நிச்சயமாக பெருமாடி திருவடி பேரு உறுதி. ஆகவே வழிபாடு என்பது தனியாக செய்கின்ற ஒரு சடங்கு அல்ல. நாம் வாழுகின்ற வாழ்க்கைத்தான் வழிபாடு. அதனால வாழ்வே வழிபாடு அல்லது வாழ்தலே வழிபாடாக இருக்க வேண்டும். வாழ்தலே வழிபாடு. அதை தான் இங்கே சொல்லுகின்றார். அதாவது செய் நன்றி குன்றாது இருப்பது தான் வழிபாடு. செய் நன்றி குன்றாது இருப்பது. கேவல நிலையில ஆணவத்தோடு மட்டுமே தொடர்பு கொண்டிருந்த நம்மை பெருங்கருணையோடு மீட்டி எடுத்தானே, முதல் பிறப்பு கொடுத்து. எந்த பிறப்பு கொடுத்து? முதல்ல உடம்பு கொடுத்தான் இல்லையா? 84 லட்சம் வகையான யோனி பேதங்களை உடைய உடம்பு, முதல் உடம்பு. இப்ப நமக்கு கிடைச்சிருக்கிற உடம்பு, 2வது உடம்புல இருந்து கிடைச்ச உடம்பெல்லாம் அம்மா அப்பா வாயிலாக கிடைத்த உடம்பு இல்லையா? முதல்ல கொடுத்த உடம்பு. அப்ப ஏது நமக்கு அம்மா அப்பா யாரு? யாரும் இல்லையே. சொல்லுவாங்க இல்லையா, வேடிக்கை சொல்றோம் இல்லையா, கோழி முந்தியா முட்டை முந்தியா கேட்கிறோம் இல்ல, கோழி முந்தியா முட்டை முந்தியா? அப்போ என்ன பதில்? கோழித்தான் முந்தி, கோழித்தான் முந்தி. ஏன்னா முதல் உடம்பை பெருமான் தான் கொடுத்தான் நமக்கு. அதைத்தான் நம்முடைய திருக்களிற்றுப்படியார் பேசுகிறது. அம்மையப்பரே உலகுக்கு அம்மையப்பர், அம்மையப்பரே உலகுக்கு அம்மையப்பர். போற்றி பக்தோட மிக அற்புதமாக சொல்லுகிறது இல்லையா? முதல் உடம்பை யார் கொடுக்குறான்? பெருமான் தான் கொடுக்குறான் இல்ல? முற்பால் தனுகரண புவன போகம் கொடுத்து இல்லையா? ஞானத்தின் கண்ணை மறைத்த கொடிய வினை ஆணவத்தால் இல்லையா? அத ஆணவம் நம்முடைய உயிர் அறிவை மறைச்சிருக்குது. அதிலிருந்து மீட்டெடுப்பதற்காக
கற்புலனால் காணார்த்தம் கை கொடுத்த கோழியை போல், கற்புலனார் காணார்த்தம் கை கொடுத்த கோழியை போல், குருடர்களுக்கு கைக்கோலை கொடுப்பது போல இல்லையா, இந்த தனுகரண புவனத்தை கொடுத்து அதுக்கடுத்து சொல்றாரு, மனம் முதலான விகாரத்தால் வினை இரண்டும் காட்டி, மனம் முதலால் விகாரத்தால் வினை இரண்டும் காட்டி, இந்த மனத்தை படைச்சு கொடுத்த உடனே, இந்த விருப்பு வெறுப்பு வெளிப்பட்ட உடனே அந்த விருப்பு வெறுப்பையே வினையாக, நல்வினை தீவினையாக காட்டி என்ன பண்றான், இந்த பரு உடம்பை, அதாவது தூள உடம்பை நமக்கு கொடுக்கிறான். அப்போ முதல் உடம்பு எப்படி வந்தது என்பதை நம்முடைய போற்றி பற்றுடைத்தான் மிக தெளிவாக பேசுகிறது. அப்போ முதல்ல நமக்கு உடம்பை கொடுத்தவன் யாருன்னு சொன்னா சிவபெருமான். அப்ப நமக்கு அம்மா அப்பா எல்லாம் கிடையாது. யார் தான் அம்மா அப்பா? சிவபெருமான் தான் அம்மா அப்பா. அதனால தான் அம்மையப்பரே உலகுக்கு அம்மையப்பர் என்கிறது சொல்லுகிறது. அப்போ கேவலத்திலிருந்து மீட்டெடுத்த நிலை, அதுதான் செய்த நன்றி. அதான் என்ன நன்றி? செய்த நன்றி. இப்போ முதல் உடம்பு கொடுத்துட்டான், அடுத்தடுத்த உடம்புகளை நம்முடைய வினைக்கு ஏற்றார் போல தாய் தந்தையரின் வாயிலாக மீண்டும் மீண்டும் கொடுத்துக்கிட்டே இருக்கிறான். இதுதான் செய்து கொண்டிருக்கின்ற நன்றி, செய்து கொண்டிருக்கின்ற நன்றி. அது செய்த நன்றி, இது செய்து கொண்டிருக்கின்ற நன்றி. இப்ப இந்த பிறவி வேண்டாம் என்று முடிவெடுத்த பிறகு எப்படி முடிவெடுக்கணும் இல்லையா? பொய் சொல்லக்கூடாது. அப்பர் பெருமான் சொல்றாரு இல்லையா, பொய்யுரையேன் புண்ணியா உன்னடிக்கே போதுகின்றேன். நாம கூட சொல்லுவோம் கஷ்டம் ரொம்ப, போதுண்டா சாமி, இனிமேல் எனக்கு இந்த வாழ்க்கை வேணாம், என்னை கூட்டிட்டு போயிடு அப்படின்னு சொல்றோமே தவிர, எதுக்கு சொல்றோம்? ஒருவேளை அவன் வந்து நின்னான்னா, ஏதோ கஷ்டத்துல ஒரு பேச்சுக்கு சொன்ன, அதுக்குள்ள வந்து நிக்கிறியாப்பா அப்படின்னு திருப்பி அனுப்பிடுவோம் இல்லையா? நம்ம நிலைமை அப்படி இருக்குது. ஆனா அப்பர் பெருமான் அப்படி சொல்லல, சொல்றாரு, அந்த வார்த்தையை வலியுறுத்தி சொல்றாரு, பொய்யுரையேன் புண்ணியா உன்னடிக்கே போதுகின்றேன். எங்க திருப்புகழூர் பதிகத்துல. அப்போ அந்த மாதிரி வருகின்ற போது அந்த உரைப்பு வந்து இந்த உலகத்தை வெறுத்து ஒதுக்குகின்ற போது பெருமான் என்ன செய்யறான்னு சொன்னா, சரிப்பா உனக்கு வேண்டான்னு முடிவு பண்ணிட்டு பிற்பாடு நீங்க வந்துடு அப்படின்னு சொல்லி தன்னுடைய திருவடி இன்பத்தை கொடுக்கிறானே, அதுதான் செய்ய போகின்ற நன்றி, செய்ய போகின்ற நன்றி. அப்போ கேவலத்திலிருந்து மீட்டெடுத்தது செய்த நன்றி, சகலத்தில் வைத்து நம்மை காப்பாற்றுவது செய்து கொண்டிருக்கின்ற நன்றி, சுத்தத்தில் தம்முடைய திருவடி இன்பத்தை கொடுக்க போவது செய்ய போகின்ற நன்றி. இந்த மூன்றையும் தான் செய் நன்றி என்ற சொல்லால நம்முடைய அருளாசிரியர்கள் நமக்கு உணர்த்தி இருக்கிறார்கள். அந்த செய் நன்றி மறவாது இருக்க வேண்டும், குன்றாது இருக்க வேண்டும், கொஞ்சம் கூட குறையக்கூடாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லாவற்றையும் பெருமான் தான், என்ன கொடுத்தாலும் எதை கொடுத்தாலும் அப்படியே ஏற்றுக்கொள்ளணும், எதை கொடுத்தாலும் ஏற்றுக்கொள்ளணும். இப்போ நாம் நல்லது கொடுத்தா மட்டும் சந்தோஷப்பட்டு வாங்கிக்கிட்டு அல்லது கொடுத்தா வெறுத்து ஒதுக்கலாமண்ண இருக்கக்கூடாது. எதுவாக இருந்தாலும் ஏற்றுக்கொள்ளுகின்ற நிலை, அதைத்தான் செய் நன்றி குன்றாதே. அது மட்டும் இல்லை, ஏங்கி இளையாது இருன்னு ஒரு வார்த்தையை சொல்றார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒன்றனை பெற விரும்பி அந்த விருப்பம் நிறைவேறாது போய்விட்டால் உள்ளுடைந்து போகாதே என்ற ஒரு தெளிவை நமக்கு கொடுக்கிறார் குருஞான சம்பந்தர். ஏக்க இருக்கட்டும், அது கிடைக்காது போய்விட்டாலும் கூட நாம் என்ன பண்ணக்கூடாது? இளைத்து போய்விடக்கூடாது. முயற்சியிலிருந்து ஒருபோதும் தவறு விடக்கூடாது இல்லையா? முயற்சி உடையார் அடையார் இல்லையா? அப்போ
அந்த முயற்சி எப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கு, தளராத முயற்சி இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அதைத்தான் ஏங்கி இளையாது இரு என்று சொல்லுகின்றார். இப்படி இந்த பொதுநிலையில் நிறைய பாடல்கள் இருக்கின்றது. அமைப்பாளரியா இன்னும் எவ்வளோ நேரம் கொடுப்பாருன்னு தெரியல. அதுக்கு மேலே கிடையாதா? அதுக்கு மேலே கிடையாது. சரி, பார்க்கலாம். இன்னும் 5 மணிக்கு 5 நிமிஷம் இருக்குது. அடுத்த பாட்டில் சொல்றாரு, ஆசையராய் பாசம் விடாய் ஆன சிவபூசை பண்ணாய் நேசமுடன் 5 எழுத்தை நீ நினையாய் சீச்சி சினமே தவிராய் திருமுறைகள் ஓதாய் மனமே உனக்கென்ன வாய். இது என்ன எப்படி சொல்றாரு? அதாவது என்னைக்காவது நாம நம்முடைய மனத்தை பத்தி பேசி இருக்கிறோமா? அது என்னன்னே தெரியாம தான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். சொல்றாரு குருஞான சம்பந்தர், சொல்றாரு ஆசை அறாய். எதை பார்த்தாலும் ஆசை வைக்கிறியே, இதுக்கு தான் ஆசைப்படணுங்கிற ஒரு வரையறையே இல்லையே. கண்டதுக்கெல்லாம் ஆசைப்பட்டுக்கிட்டு தானே இருக்கிறோம். ஆசை அறாய் பாசம் விடாய், எந்த பொருளின் மீதும் பற்று விடாமல் இருக்கின்றோம். பற்றி விடாமல் இருக்கு, பாசம் விடாய். இதெல்லாம் ஆசை அறணும், பாசம் விடணும்னு சொன்னா என்ன பண்ணணும்? சிவபூசை பண்ணணும். சிவபூசை பண்ணணும். ஏன்னா சிவபூசை பண்ணா அந்த சிவபெருமான் தான் நமக்கு என்ன பண்ணுவான்னு சொன்னா ஆசை அரும்படியாக செய்வான், பாசம் விடும்படியாக செய்வான். நம்முடைய கடவுர் மயானத்தில் ஞானசம்பந்த பெருந்தகை பாடுவார், ஆசை தீரவே கொடுப்பார், ஆசை தீரவே கொடுப்பார் அலங்கள் விடைமேல் வருவார் பாசமான களைவார், பாசமான களைவார். அந்த ரெண்டையும் அங்க அந்த பாட்டில் வச்சு காட்டுறாரு. பெருமான் ஆசை தீரவே கொடுப்பான், ஆசை தீரவே. எவ்வளவு அனுபவிக்கணுமோ அனுபவி அனுபவி அனுபவின்னு கொடுத்துக்கிட்டே இருப்பான். எவ்வளவு அனுபவிப்போம்? ஒரு குறிப்பிட்ட அடப்போட அப்படின்னு ஒரு வெறுப்பு வருது இல்லையா, அந்த வெறுப்பு வர்ற வரைக்கும் கொடுப்பான். ஆசை தீர கொடுப்பான், ஆசை தீரவே கொடுப்பான், ஆசை தீர்ந்து போகும்படியாக கொடுப்பான். அவன் தான் விடைமேல் வரக்கூடிய அந்த எம்பெருமான் தான் பாசங்களை எல்லாம் களையக்கூடியவன், பாசங்களை எல்லாம் களையக்கூடிய. அப்ப நாம என்ன செய்யணும்? ஆசை அறணும், பாசத்தை விடணும்னா என்ன பண்ணணும்? ஆன சிவபூசை பண்ணணும், ஆன சிவபூசை பண்ணணும். ஆனா நாம் என்ன பண்ண மாட்டேங்கிறோம்? சார் பண்ணலாம் சார், இன்னைக்கு ரொம்ப டயர்டா இருக்குது, நாளைக்கு சேர்த்து 1 மணி நேரம் சேர்த்து பண்ணிக்கலாம் இல்லையா? இப்படி ஆன சிவபூசை பண்ணாய். அடுத்து சொல்றாரு 5 எழுத்தை நீ நினையாய் என்று சொல்லல, நேசமுடன் 5 எழுத்தை நீ நினையாய். எல்லாரும் 5 எழுத்து சொல்றோம், ஆனா எத்தனை பேர் பெருமானிடத்துல அன்பு வச்சு சொல்றோம்? 5 எழுத்து சொல்லணும் தான், ஆனா எப்படி சொல்லணும்? நேசமுடன், பெருமான் மீது மிகுந்த அன்போடு 5 எழுத்தை சொல்லணும். அப்பதான் சார் அந்த 5 எழுத்துக்கு ஆற்றல் வரும் இல்லையா? ஏதோ என்ன சொல்ல, ஏதோ நம்ம கடமையேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தோம்னு சொன்னா ஒரு புண்ணியமும் கிடையாது இல்லையா? நேசமுடன் 5 எழுத்தை நீ நினையாய், நீ நினையாய் சீச்சி சினமே தவிராய், சினமே தவிராய். கோபத்தை கொஞ்சம் கூட விடலையே, எதுக்கு எடுத்தாலும் எரிஞ்சு விழுறமே, எதுக்கு எடுத்தாலும் எரிஞ்சு விழுறமே. அப்ப என்ன அர்த்தம்? இதெல்லாம் இருந்ததுன்னா அது வராது. நேசமுடன் 5 எழுத்தை நினைந்து கொண்டு இருந்தோம் சொன்னா நிச்சயமாக என்ன வராது? கோபம் வராது இல்லையா? அப்படி வந்தாலும் அடுத்தவர்கள் துன்பப்படுகின்ற அளவுக்கு வராது, வராது, வரக்கூடாது. அப்படி வந்தாலும் இல்லையா, குணமேறி குணம் என்னும் குன்றேறி நின்றார் கணமேனும்
சினம் காத்தல் அரிது என்று சொல்வார்கள் இல்லையா? அந்த மாதிரி அந்த குணமாகிய குன்று ஏறி நிற்கின்ற போது அந்த கோபம் வராது. அடுத்து சொல்றாரு, திருமுறைகள் ஓதாய். திருமுறைகள் ஓதாய். திருமுறைகளை ஓதணும். திருமுறைகளை ஓதுதல் இது ஒவ்வொருவரும் இதை கடைபிடிக்க வேண்டும். அதனால்தான் அது பொது நெறியில வச்சு பேசுறாரு இல்லையா? ஆசை அற வேண்டும், பாசம் விட வேண்டும், சிவபூசை செய்ய வேண்டும். இதெல்லாம் எதிர்மறையில் அவர் சொன்னாரு, நாம நேர்முறையில் பேசிக்கிட்டு இருக்கிறோம். சிவபூசை செய்ய வேண்டும், அதுக்கப்புறம் நேசமுடன் 5 எழுத்தை நினைய வேண்டும், கோபத்தை தவிர வேண்டும், கோபத்தை தவிர வேண்டும், திருமுறைகள் ஓத வேண்டும். இப்படியெல்லாம் செய்யலன்னு சொன்னா, மனமே உனக்கு என்ன வாய் அப்படின்னா என்ன வழி இருக்குது நீ கடை தேறுவதற்கு? உனக்கு என்ன வழி இருக்குது? இதையெல்லாம் செய்யலன்னு சொன்னா நீ உருப்படவே மாட்ட, உருப்படவே மாட்ட. அதனால மனமே நெஞ்சமே இதையெல்லாம் நீ பின்பற்று என்று நம்முடைய குருஞான சம்பந்தர் அவருடைய மனதுக்காக சொல்லி இருக்கிறாரு. அவருக்காக சொல்லியிருக்க, அந்த மனசுக்காக சொல்லி இருக்கிறாரு, நமக்காக சொல்லி இருக்கிறார், நமக்காக சொல்லி இருக்கிறார். இப்படியாக இதுங்கெல்லாம் கேட்குமா என்று அவர் சொல்லி இருக்கிறாரு. கேட்போமா? கேட்கலாம். சரி, அடுத்து சொல்றாரு, நிறைவா அந்த சிவபோக சாரத்தை நிறைவு செய்கின்ற போது இந்த மூர்த்தி தலம் தீர்த்தம் முறையாய் தொடங்கினோர்க்கு ஓர் வார்த்தை சொல்ல சர்க்குருவும் வாய்க்கும் பராபரமே. என்ன, அந்த சர்க்குரு வாய்க்கலன்னு சொன்னா நமக்கு எதுவுமே கிடைக்காது. அப்ப அந்த சர்க்குரு வாய்க்கணும்னு சொன்னா என்ன பண்ணணும்? மூர்த்தி தலம் தீர்த்தம் முறையாக தொடங்கணும், முறையாக தொடங்கணும். அதைத்தான் இங்க சொல்றாரு. தில்லைவனம், காசி, திருவாரூர், மாயூரம், முல்லைவனம், கூடல், முதுகுன்றம், நெல்லை, களர், காஞ்சி, கழுக்குன்றம், மறைக்காடு, அருணை, காலத்தி, வாஞ்சியம் என்று வாஞ்சியம் என முத்தி வரும், வாஞ்சியம் என முத்தி வரும் என்று இந்த சிவபோக சாரத்தை நிறைவு செய்கிறார். தில்லைவனம் சிதம்பரம், காசி இல்லையா, திருவாரூர், மாயூரம் மயிலாடுதுறை, அப்புறம் முல்லைவனம் வட திருமுல்லைவாயில் தென் திருமுல்லைவாயில் முல்லைவனம், கூடல் மதுரை, முதுகுன்றம் திருமுதுகுன்றமாகி விருத்தாசலம், நெல்லை திருநெல்வேலி இல்லையா, களர் அஞ்சைக்களம் இல்லையா, அதுக்கு அடுத்தது காஞ்சி கச்சி மாநகரம், கழுக்குன்றம் திருக்கழுக்குன்றம், மறைக்காடு வேதாரண்யம், அருணை அருணாச்சலம் ஆகிய அண்ணாமலை, காலத்தி, அப்புறம் திருவாஞ்சியம் என்று சொல்லக்கூடிய இந்த தலம். இவற்றையெல்லாம் எண்ணுகின்ற போது நினைக்கின்ற போது முத்தி தானாக வரும். ஆக இவற்றை நாம் என்ன செய்யணும்? எண்ண வேண்டும், நினைக்க வேண்டும், சொல்ல வேண்டும். அது மட்டும் இல்லை, அந்த தலத்தில் இருக்கக்கூடிய மூர்த்தங்களை எல்லாம் நம்முடைய உள்ளத்திலே கொண்டு வந்து வழிபாடு செய்ய வேண்டும் இல்லையா? அப்படி செய்தால் முத்தி கிடைப்பதற்கு மிகச்சிறந்த ஒரு வாய்ப்பு என்று சொல்லுகிறார். முத்தி வரும் என்று அப்படி ஆணையிட்டு சொல்றார். அப்படின்னா என்னாகும்? குருநாதர் நிச்சயமாக நமக்கு பெருமான் உணர்த்த எழுந்தருளுவார். அந்த குரு வாயிலாக நாம் திருவருளை உணர்ந்து நிற்க முடியும் என்று சொல்லி இந்த சிவபோக சாரத்தை நிறைவு செய்கின்றார். இப்போ நாம் சிவபோக சாரத்தினுடைய சாரத்தை தான் நாம் சிந்திச்சிருக்கிறோம் இல்லையா? ஏறக்குறைய ஒரு 40-45 பாடல்கள் சிந்திச்சிருப்போம்னு நினைக்கிறோம் இல்லையா? அது எண்ணிக்கை எத்தனைன்னு தெரியல. இதில் இன்னொரு செய்தி நாம் பார்க்கணும். நம்முடைய திருக்கூட்டத்து அடியார்களில் நம்முடைய சம்பந்த சரணாலயர் என்று ஒருவர் இருந்தார். யாரு? நம்முடைய கமலை ஞானப்பிரகாச அடியார்களுடைய திருக்கூட்டத்தில்
அவர் மைசூர் அரசர் அவரை வரவேற்று தம்முடைய அரசவைக்கு வரவேற்று மரியாதை செய்யணும்னு வர சொல்லியிருந்தார். 2 செய்திகள் சொல்லப்படுவது உண்டு. இந்த சம்பந்த சரணாலயர் கொஞ்சம் கருப்பாக இருப்பாராம், நல்ல கருப்பாக இருப்பாராம். இந்த இவர் ஒரு முனிவராக இருக்கின்றார், இந்த திருக்கூட்டத்து அடியார்களில் ஒருவராக இருக்கின்றார். குரு மடத்தில் இருக்கக்கூடிய தம்பிரான்களாக இருக்கக்கூடியவர். இவர் எவ்வளவு பொறுமையோடு இருக்கிறார், தம்மை ஏளனம் செய்பவர்களையும் சகித்து கொள்ளக்கூடிய பக்குவத்தில் இருக்கிறாரா என்று சோதிக்க வேண்டும் என்ற உணர்வு அவருக்கு வந்துடுச்சு. யாருக்கு? இந்த மைசூர் ராஜாவுக்கு வந்துடுச்சு. வரக்கூடாது இல்லையா? சில பேருக்கு இந்த கிறுக்குத்தனமான சிந்தனைகள் வருவது உண்டு இல்லையா? அப்படி வந்துடுச்சு. வந்த உடனே ஒரு சம்பந்த சரணாலயர் உள்ளே போகிறாரு. போன உடனே நல்ல சரியான அண்டங்காக்கைக்கு பிறந்தவர் வந்திருக்கிறார் பாருன்னாராம். அண்டங்காக்கைக்கு பிறந்தவர் வந்திருக்கிறார். இது சம்பந்தர் சரணாலயருடைய காதில் விழுந்தது. ஒரு நேர போனார். ஒரு தன்னுடைய இருக்கையில் உட்கார்ந்துக்கிட்டு, மன்னர் பெருமானே, தாங்கள் தவறாக குறிப்பிட்டு விட்டீர்கள். அண்டங்காக்கைக்கு பிறந்தவன் அடியேன் அல்ல, தாங்கள் தான் என்று சொன்னார். அண்டங்காக்கைக்கு பிறந்தவன் அடியேன் அல்ல, தாங்கள் தான் என்று சொன்னார். இப்போ ராஜாவுக்கு ஏண்டா சொன்னோன்னு ஆயிடுச்சு. இவருக்கு கோபம் வருதா இல்லையான்னு சோதிக்கணும்னு நினைச்சவர் இப்போ அவருக்கு கோபம் வருது. உடனே சொல்றாரு, நம்முடைய சம்பந்த சரணாலய சொல்றாரு, அண்டம்னா உலகம், உலகத்தை காப்பாற்றுவதற்கு பிறந்தவர்கள் அரசர்களே தவிர இந்த ஆண்டிகள் அல்ல. ஆகவே அண்டங்காக்கைக்கு பிறந்தவர் தாங்கள் தான் என்று சொன்னார். அதுக்கப்புறம் சரி, இவ்வளோ பேசுறீங்களே, நீங்க உங்க மடத்துல என்னதான் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க? உங்க மடத்துல என்னதான் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க? அந்த மடத்துல உங்களுடைய செயல்பாடுகள் என்ன, என்னென்ன பணி செய்துக்கிட்டு இருக்கீங்க என்று அவர் கேட்கிறார். அப்போ இவர் ரொம்ப தனியாலாம் ஒன்றும் சொல்ல, ஏற்கனவே தன்னுடைய குருநாதர் குருஞான சம்பந்தர் சொல்லி இருக்கக்கூடிய பாட்டிலேருந்து ஒரு பாட்டை எடுத்து விட்டார் இல்லையா? திருவிளையாடல்ல நம்ம சிவாஜி சொல்ற மாதிரி, நீங்க சொல்லி கொடுத்த பாட்டில் ஒன்று எடுத்து விட்டேன் அப்படின்றாரு. அந்த மாதிரி குருஞான சம்பந்தர் பாடிய பாடல்லேருந்து ஒரு பாட்டை எடுத்து சொல்றார். யாரு? சம்பந்த சரணாலயர். என்ன பண்றாருன்னு சொன்னா, ஆய்வார் பதி பசு பாசத்தின் உண்மையை ஆய்ந்து அறிந்து காய்வார் பிரபஞ்ச வாழ்க்கையெல்லாம் கல்வி கேள்வி அல்லல் ஓய்வார் சிவானந்த வாரியுள்ளே 1 2 அற தோய்வார் கமலையுள் ஞான பிரகாசன் மெய் தொண்டர்களே. கமலை ஞான பிரகாசனுடைய மெய் தொண்டர்களாக இருக்கக்கூடிய இந்த அடியார் திருக்கூட்டம் அங்கே தருமை ஆதீனத்திலே என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால், பதிபசு பாசத்தின் உண்மையை ஆய்ந்து கொண்டிருக்கிறார்கள். பதிபசு பாசத்தின் உண்மையை ஆய்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆய்ந்து அறிந்து இந்த பிரபஞ்ச வாழ்க்கையெல்லாம் காய்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த உண்மையை அறிந்ததனால இந்த உலக வாழ்க்கையெல்லாம் என்ன பண்றாங்க? காய்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, கல்வி கேள்வி அல்லல் ஓய்வார். இந்த கல்வியினாலும் கேள்வியினாலும் வரக்கூடிய அல்லல்களிலிருந்து ஓய்வெடுத்து கொண்டு எங்க ஓய்வெடுக்கிறாங்க? சிவானந்த வாரியுள். சிவானந்த வாரியுள், சிவானந்தமாகிய அந்த பேரின்ப வெள்ளத்திலே அவர்கள் ஓய்வெடுக்கிறாங்க. எப்படி ஓய்வெடுக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, 1 2 மர தோய்வார் இல்லையா? சுத்த அத்விதமாக, சுத்த அத்விதமாக, அதாவது 2 பொருளாக இருந்தாலும் அது 2 அல்லாமல், அதுதான் அத்விதம். நம்முடைய சாத்திரம் சொல்லுகின்ற அருமையான ஓமை என்னன்னு சொன்னா, அப்போடு அணைந்த உப்பினை போல. அப்போடு அணைந்த உப்பினை போல அப்படின்னா தண்ணீர் இல்லையா? தண்ணீர கரைந்து நிற்கின்ற உப்பை போல. உப்பு ஒரு பொருள், தண்ணீர் ஒரு பொருள். இந்த 2ம் ஒன்றாக சேருகின்ற போது அது 2 அல்லாமல் எப்படி இருக்கிறது? ஒன்றாக தெரிவது போல. உப்போடு அப்போடு அணைந்த உப்பினை போல
தோய்வார். எங்கே? சிவ ஆனந்த வெள்ளத்தில் தோய்ந்து கொண்டிருக்கின்றார்கள். யாரு? கமலை ஞானப்பிரகாசன் மெய்த்தொண்டர்களே என்று பேசுகிறார். இப்போ நம்ம அவர் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லிட்டார். இப்ப நமக்காக மைசூர் ராஜா கேள்வி கேட்டிருக்காருன்னு நாம எண்ணிக்கணும். ஏன்னா நமக்கு கேள்வி கேட்க தெரியல, அதனால அவர் கேள்வி கேட்டிருக்காரு. இந்த பதில் அவருக்கு மட்டும் இல்லை, யாருக்கு? நமக்கும் தான். அப்ப ஞானப்பிரகாசனுடைய மெய்த்தொண்டர்கள் எப்படி விளங்கி கொண்டிருக்கிறார்களோ அதுபோல குரு ஞான சம்பந்தர் அருளிய சிவபோக சாரத்தை நாம் ஓதிய நிலையில், சிந்தித்த நிலையில் நமக்கும் அந்த உணர்வு வர வேண்டும். அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நிறைவாக நம்முடைய ஞான சம்பந்த பெருந்தகை குருஞான சம்பந்தர் அருளிய வகையில அவரவர் வினை வழி அவரவர் வந்தனர், அவரவர் வினை வழி அவரவர் வந்தனர், அவரவர் வினை வழி அவரவர் அனுபவம், அவரவர் வினை வழி அவரவர் அனுபவம். எவர் எவர்க்கு உதவிலர், எவர் எவர்க்கு உதவிலர், தவறவர் நினைவது தமை உணர்வதுவே, தவறவர் நினைவது தமை உணர்வதுவே என்ற உணர்வோடு நாம் இந்த சிந்தனையை நிறைவு செய்வோம் என்று சொல்லி வாய்ப்பு கொடுத்த நம்முடைய சிவமடத்து அடியார் திருக்கூட்டத்திற்கும் அதனை வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய அமைப்பாளர் மயில்வேல் ஐயா அவர்களுக்கும் அடியனுடைய உரையையும் ஒரு பொருட்டாக மதித்து இதுகாரும் செவிமடுத்த இந்த அடியார் திருக்கூட்டத்தினுடைய மலரடிகளுக்கும் நன்றியோடு நினைந்து இந்த சிந்தனையை நிறைவு செய்கின்றேன். சிவாய நம. 48 பாடல் பாடியிருக்குமா? 45. சரி, சொல்லுங்கய்யா. ஐயம் தெளிதலா? முத்தி நிச்சயத்துக்கு போயிருக்காரு இவரு. ஆனந்தமின்றி அரண் சமதை முத்தியனில் ஆனந்த வேத ஆகமம் சாற்றா ஊனம் படுமே தசகாரியத்திற் பலவும் கெடுமே ஒன்றாம் எனலும் கேள். இல்லையா? அதாவது இது என்ன சொல்றாருன்னு சொன்னா, ஆனந்தம் இன்றி அரண் சமதை முத்தி எனில் தான் அந்தம் வேத ஆகமும் சாற்றா என்று சொல்றாரு. அதாவது பெருமானுடைய அந்த அருள் இல்லாமல், இல்லையா, இந்த அரண் சமதை என்று சொன்னா இங்கே சிவமான் தன்மை என்று நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். சிவபெருமானுக்கு சமமாக இருக்கிறோம் என்ற உணர்வு இருக்கு இல்லையே, அது சிவசமவாதிகளுடைய கோட்பாடு. இங்கே சிவமான் தன்மை என்று எடுத்துக்கொள்ளணும். அந்த சிவமான் தன்மை என்பதை அடுத்து நாம சிவசமவாதிகள் சொல்வது போல இந்த ஆன்மாவும் சிவம் என்று, சிவத்திற்கு சமம் என்று எண்ணினால் அதுதான் முத்தி என்று எந்த வேத ஆகமும் சொல்லாது, எந்த வேதமும் ஆகமும் சொல்லாது. இல்லையா? அது மட்டும் இல்லை, தசகாரியத்தை நாம் ஏற்கனவே சிந்தித்தோம். இந்த தசகாரியத்தினுடைய நிறைவு எது? சிவபோகம். இல்லையா? அந்த சிவபோகத்திற்கு ஊனம் நிகழும். ஆகவே இந்த ஆன்மா சிவமாம் தன்மையை பெற்று ஆனந்தத்தை அனுபவிக்குமே தவிர இது சிவமாகும் என்று சொல்லுவது முத்தி ஆகாது, சிவமாகும் என்று சொல்வது முத்தி ஆகாது என்று இந்த பாடலுடைய கருத்தை நாம புரிந்து கொள்ள வேண்டும். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, ஏகம் என்னொரு ஆனாய். பையிலே போட்டு கூட அப்படியே அப்படியே
இந்த 3ஆம் ஆண்டு கோடைகால சைவ சித்தாந்த சிறப்பு பயிற்சி மையத்தின் பயிற்சி வகுப்பில் முதல் நாளாண்டு இன்று நம்ம சோளிங்கர் சேர்ந்த பேராசிரியர் அவர்கள் லட்சுமண ஐயா அவர்கள் இன்று நம்மோடு சிவபோகசாரம் சிந்தித்ததற்கு அவர் திருவடை தாமரைகளுக்கு நம்ம சிவமடத்தின் சார்பாகவும் இங்கே வந்திருக்கும் அத்துணை அடியார்கள் சார்பாகவும் நன்றி பாராட்டி மகிழ்கின்றோம். இன்றைக்கி நல்ல ஒரு சிறப்பான சிவபோகசாரம் நம்ம சிந்திக்காத ஒரு நூல் இன்றைக்கி ரொம்ப சிறப்பாக ஒரு 100 பாடலை 48 பாடல் நடத்தியிருக்கிறான்னா அது பெரிய விஷயம்தான். அது எந்த அளவுக்கு அது நீங்கள் உள் வாங்கியிருக்குன்னு தெரில. சிறப்பாக நீங்கள் நடத்தினார். அவர் திருவடை தாமரைக்கு மீண்டும் ஒரு நன்றியை பாராட்டி மகிழ்கின்றோம். வாங்க போகுதே வாங்க. ஆமாம். சிவாய நம. சோளிங்கர் சைவ சித்தாந்த வாழ்வியல் பயிற்சி மையம் வழங்கி வருகின்ற ஞானவேள்வி இணையதள வகுப்பு. இந்த சிவபோக சாரத்தை நாம் விரிவாக சிந்திக்க வேண்டும் என்றால் வரும் ஜூன் மாதம் முதல் வாரத்திலிருந்து அந்த இணைய வகுப்பில் பங்கெடுத்து கொண்டால் அதை முழுமையாக விரிவாக ஐயா அவர்கள் வாயிலாக நாம் சிந்திக்கலாம். அந்த வகையில் அந்த ஞானவேள்வி என்ற இப்போ உங்களுக்கு அந்த 12 திருமுறையில் அந்த ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கு, கைபேசி எண். அதில் தொடர்பு கொண்டீங்கன்னா அந்த ஞானவேள்வியில் இணைந்தால் முழுமையாக அதை சிந்திக்கலாம் என்று சொல்லி அனைவருடைய திருவடி தாமரையை மனமொழிமைகளால் வணங்கி பண்ணுகிறேன். சிவாயனம். ஐயா வாங்க. என்ன வைங்க வைங்க. இல்லை பை மேலே வச்சு கொடுங்க. அப்படியே மேலே வச்சு கொடுங்க. அப்படியே பிடிச்சி மேலே வச்சு பிடிச்சிங்க. ஐயா வாங்க. நம்ம சிவமடத்தின் சார்பாகவும் நம்ம அடியார்கள் சார்பாகவும் இன்றைக்கி ஐயா அவர்களுக்கு சிறப்பு செய்கிறோம். வாங்க 2 பேரும் மூட்டி வாங்க. 3 பேர் கொடுங்க. அம்மா வாங்கிக்கணும். என்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, வாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி. அம்மா ஐயாவுக்கு அந்த திருப்பூர் சாந்தி அம்மா அவங்களுக்கு சிறப்பு செய்கிறாங்க. வாங்க வாமா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சிவாய நம. நாளைக்கு வகுப்பு கோடைக்காலம் 2ஆம் நாள் வகுப்பு பட்டினத்தார் சாமிகள் அருளிய திருவடை மருதூர் மும்மணி கோவை. அது பவானி தியாகராஜா மூலம் அவர் நாளைக்கு வராரு. இன்றைக்கி வந்த மாதிரி எல்லா அடியார்களும் வந்துடுங்க. வராத அடியார்களையும் கூட்டிகிட்டு வந்துடுங்க. சரிங்களா? நாளைக்கு பட்டினத்தார் சாமிகள் அருளிய திருவடை மருதூர் மும்மணி கோவை அந்த நூலை சிந்திக்க இருக்கிறோம். வகுப்பு நிகழ்த்து பருவ பவானி தியாகராஜ ஐயா அவர்கள். நீங்கள் இரவில் ஒரு 8 மணிக்கு மேலே பண்ணலாம். 8, 8:30 மேலே. இல்லை, ஒருவேளை நீங்கள் வேறு நேரத்தில் பண்ணியிருந்தாலும் கூட அந்த